வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தவளைகளின் சரியான முடிவு என்ற ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் இரு தவளைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. சில நாட்களுக்கு பிறகு வெயில் அதிகமானதால் காட்டில் வெப்பம் அதிகமானது. அதோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்ந்து வந்த குளத்திலும் தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. அப்போது ஒரு தவளை சொன்னது, அக்கா, வெப்பத்தினால் குளத்திலிருந்த எல்லா தண்ணீரும் வற்றிவிட்டது. நாம் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும். மற்றொன்றும், ஆம், நீ சொல்வது சரிதான் என்றது. அவர்கள் இருவரும் வேறு இடத்தை தேடி பயணித்தார்கள். செல்லும் வழியில் ஒரு தவளை அங்கே ஒரு கிணறு இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டது. இங்கே பாருங்கள் அக்கா, நம்ம ஒரு தண்ணீர் இருக்கும் கிணற்றை கண்டுபிடித்து விட்டோம் என்றது. அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. அப்போது அந்த தவளை, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் தண்ணீர் இருக்கும் பெரிய கிணற்றை கண்டுபிடித்துள்ளோம். இருவரும் உள்ளே குதிக்கலாம் என்றது. அதற்கு மற்றொரு தவளை, இல்லை, நாம் அவசரப்பட வேண்டாம். இந்த கிணறு மிகவும் ஆழமானது. பெரிய குளமே வற்றிவிட்டது. இது வற்றிவிட்டால் நம்மால் வெளியே வர முடியாது என்றது. எனவே சிறிது தூரம் பயணிக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு குளத்தை கண்டுபிடிக்க இயலும் என கூறி தங்கள் பயணத்தை தொடங்கினர். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு அழகான பெரிய குளத்தை கண்டனர். இருவரும் மகிழ்ச்சியில் அந்த குளத்திற்குள் குதித்தனர். சந்தோஷமாக பாடி மகிழ்ந்தனர். அந்த குளத்தையே தங்கள் வீடாக மாற்றி வாழ ஆரம்பித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அங்கே ஒரு மான் தண்ணீர் குடிக்க வந்தது. அது வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தது. எல்லா இடத்திலும் தண்ணீர் வற்றிவிட்டன. அருகில் உள்ள பெரிய கிணற்றில் இருந்த தண்ணீர் கூட வற்றிவிட்டது என்றது அந்த மான். இதை கேட்ட தவளைகள், நல்ல வேளை, நாம் அந்த கிணற்றுக்குள் குதிக்காமல் விட்டோம். குதித்திருந்தோம் என்றால் நாம் அங்கேயே இறந்திருப்போம் என்றனர். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் தீர்க்கமாக யோசித்து செயல்படுபவர்களே ஆபத்திலிருந்து தப்புகிறார்கள். நன்றி.